ரெண்டாவது சாயங்காலமா திருப்பி பாடுவோமா? அந்த சாங்கு அழகான சாங்கு. என்னுடைய வாய்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கு நினைக்கிறேன். திருப்பி சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கரம்பேற்றி நடத்துறோம். நம்ம வழி நடத்தும் கர்த்தரை ஓடு துதி பாடி போற்றுவோம். வழி நடத்தும் கர்த்தரை கையோடு துதி பாடி போற்றுவோம். பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே செய்கின்றார் இயேசு. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். கவனிங்களா? நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார். தொடர்
இரண்டாவது சாங்கரமாக என்னை பெற இயேசையா என்னோடு இருப்பவரே. என்னைப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னைப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னைப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பசுப்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றேன். பசுப்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றேன். என்னை இளைப்பாற செய்கின்றேன். என்னைப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீரண்டை அனுதினம் நடத்துகிறேன். அமர்ந்த தண்ணீரண்டை அனுதினம் நடத்துகிறேன். அமர்ந்த தண்ணீரண்டை அனுதினம் நடத்துகிறேன். என்னை அனுதினம் நடத்துகிறேன். என்னைப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆத்துமா கேட்டுவிடு என்னை அபிஷேகம் செய்கின்றேன்.
இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோலும் கைத்தடியும் தினமும் கேட்டிடுவீர். கோலும் கைத்தடியும் தினமும் கேட்டிடுவே. கோலும் கைத்தடியும் தினமும் கேட்டிடுவே. என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துவேன். என்னை நித்தமும் நடத்துவேன். நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துவேன். நீதியின் பாதையிலே நித்தமும் நடத்துவேன். என்னை நித்தமும் நடத்துவேன். என்னை பரிசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லையே. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லையே. நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லையே. நான் நடந்தாலும் பயமில்லையே. என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாதரெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாதரெல்லாம் கிருபை என்னை தொடரும். உம் கிருபை என்னை தொடரும். என் மேய்ப்பரே இயேசையா என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாயங்காலம்னா கோடி கோடி நன்றி சொன்னாலும் எண்ணி முடியாத அதிசயங்கள்
எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம நினைத்து பாடுவோம். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யணும். முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் ஏற்ற வேளையிலும் வாக்குத்தத்தங்கள் என்னை சூழ்ந்திடாமல் காப்பதை என்னை பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்தே என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குத்தத்தங்கள் என்னை சூழ்ந்திடாமல் காப்பதை என்னை பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்தே என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஐயா உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா, காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும்
கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தமிழ் எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. நான் தெலுங்குல எழுத தெரியாது, நான் பாட கேட்கிறேன். படிக்கிறதுக்கு வராதுன்னா அந்த தமிழ்ல பாடம் கொடுக்குறேன். அழகா அதை நான் பார்த்துருக்கேன். சிறுமையும் இனிமையும் மான எண்ணையும் கொண்டு சிந்தாரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் இனிமையும் மான எண்ணையும் கொண்டு சிந்தாரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். எழுத்தீரையா எந்தன் தலையில் உயர்த்தீரையா எழுத்தீரையா எந்தன் தலையில் உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? லைவ்ல எல்லா ஊர்ல இருந்து பார்த்து நிற்கிறாங்க. ஆந்திரால இருந்து, ஒடிசால இருந்து, பாரல இருந்து கூட பார்த்து நிற்கிறாங்க. ஒரு தெலுங்கு சாங் நம்ம பாடிட்டு பிரேயர்க்குள்ள நம்ம போக போறோம். நிறைய பேர் தெலுங்குல பார்த்து பாடுவாங்கன்னு சொல்லிட்டு
నా స్తుతి కోసము ఎన్నికలేని నా స్తుతి కోసము మిగులాసతో చూచుచుంటివా మిగులాసతో చూచుచుంటివా ఆరాధని చెయ్యనా ఆనందమే పొందనా ఆరాధని చెయ్యనా ఆనందమే పొందనా దేవా నా దేవుడవు నీవేనని నా మహిమేకారాజవు నీవేనని ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்ம கூட பேசுவதை நம்ம பார்க்கிறோம். ప్రతిదినము నీ యొద్దకు ఆకర్షించే ప్రభువా నిన్ను ప్రార్థింపగ ప్రేరణనిచ్చే దినము నీ యొద్దకు ఆకర్షించే ప్రభువా నిన్ను ప్రార్థింపగ ప్రేరణనిచ్చే ప్రతి చోట నీకై జ్యోతిగా నిలిపి ప్రతి చోట నీకై జ్యోతిగా నిలిపి పరిశుద్ధాత్మతో నన్ను నింపుమా పరిశుద్ధాత్మతో నన్ను నింపుమా ఆరాధని చెయ్యనా ఆనందమే పొందనా ఆరాధని చెయ్యనా ఆనందమే పొందనా దేవా నా దేవుడవు నీవేనని నా మహిమేకారాజవు నీవేనని దేవా నా దేవుడవు నీవేనని నా మహిమేకారాజవు నీవేనని ఆరాధని చెయ్యనా ఆనందమే పొందనా ఆరాధని చెయ్యనా ఆనందమే పొందనా దేవా నా దేవుడవు నీవేనని నా మదిరేలెత్తారాజవు నీవేనని பொழுது கொஞ்ச நேரம் நம்ம ப்ரே பண்ண போறோம். 2-3 பேர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே நான் ஜெபிக்கும்படியாக தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக ஏசப்பா உங்களுக்கான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வீட்டில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கு தகப்பன் நீங்க உதவி செய்தீரே ஐயா, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே கர்த்தாவே. அப்பா அதுக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே ஜெபத்தை நடத்துகிற ஆண்டவரே அப்பா உங்களை பொறுப்படுத்திருக்கிறதுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அண்ணனுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாங்க. ஒரு வேலையை ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய உலகத்தை ஆசீர்வதிங்க, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க தகப்பனே. நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா. ஆண்டவரே நன்மையான காரியங்களை அவங்க குடும்பத்துல அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உண்மை துதிக்கிறோம் அப்பா. எப்படியாவது எல்லாரும் ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு செய்கிற ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கடை
கடைசி நாட்களில் அப்பா ஆண்டவரே உலகம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அழிவுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அப்பா எப்படியாவது ஜனங்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக நீங்க அவங்களுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தர வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் துயரத்திலும் ஆண்டவரே அப்பா நோயிலும் ராஜா ஆண்டவரே அப்பா மாந்திரீக கட்டுகளிலும் ஆண்டவரே அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே ஏசப்பா நீங்க சுகம் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம், விடுதலை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதத்தை ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்க மாற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பாவங்களை வாழ்கிற பிள்ளைகள் பாவத்தை வெறுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தகப்பனே நீங்க உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சிகரெட்டு கஞ்சா போன்ற ஆண்டவரை கொண்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அவர்கள் மேலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரர்களுக்கும் கர்த்தாவே ஏசப்பா நீங்க ஆண்டவரே அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து குடி பழக்கத்திலிருந்து அந்த கஞ்சா பழக்கத்திலிருந்து ஆண்டவரே சிகரெட்டு பழக்கத்திலிருந்து நீங்க விடுதலை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீருடைய கரம் ஆண்டவரே அவங்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா நன்மையாக அவங்களுக்கு ஆண்டவரே மாற்றி தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கெட்ட பழக்க வழக்கங்களினால குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவரே அவங்க கண்ணீரை நீங்க துடைக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அந்த பிசாசானவன் அப்படியே வைக்கப்பட்டு போக உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட கெட்ட வழக்கங்களை அவங்க குடும்பங்களுக்குள்ள போட்டு ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு கண்ணீர்ல கஷ்டத்துல கடன்ல ஆண்டவரே அப்படியே மூழ்கிடிக்க செய்து அவர்களை ஆண்டவரே அழிவுக்குள்ளாக நடத்துகிற அந்த சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஜெய கிறிஸ்து அவங்களுடைய குடும்பங்களில் இருந்து ஏசப்பா நீங்க அந்த குடும்பங்களின் தலைவராக இருந்து ராஜா அவங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற நோய்கள் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே மாந்திரீக கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆண்டவரே அந்த குடும்பங்களை விட்டு ஆண்டவரே ஒழிந்து போக செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே தலைவரா இருந்து தகப்பனா இருந்து ஆண்டவரே அவங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா எவ்வளவு குடும்பங்கள் சண்டை சச்சரவுமா இருக்கிற அந்த குடும்பங்களை அப்பா நீங்க சந்திங்கப்பா ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. கணவனுக்கு விரோதமாய் மனைவி செயல்படாத படிக்கும், மனைவிக்கு விரோதமாய் கணவன் செயல்படாத படிக்கும் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் முக்கியமான அன்புள்ளவர்களாய் இருந்தப்பா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் மாறி ராஜா ஆண்டவரே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே அப்பா உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் போகிறேன் என்றவரே ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தையே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே அவர்கள் எல்லாம் ஒரு பிள்ளைகளாய் மாறுபடியாக தேவன் நீங்க உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களையும் நீங்க சந்திங்க தகப்பனே ஆண்டவரே. இந்த வீடு உமக்கு சொந்தம் ஆண்டவரே. இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்கு சொந்தமானவர்கள் கர்த்தாவே ஏசப்பா அவங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு பண அழிவும் நாச மோசங்களும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளும் கண்ணீர் இந்த குடும்பங்கள்ல இல்லாதபடிக்கு கர்த்தாவே தெய்வீக சமாதானம் உண்டாகி ஏசுராஜா அவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலையை கட்டளையிடுங்க ஏசப்பா ஆண்டவரே உன்னை சோதிக்கிறேன் ராஜா. கடன்ல இருக்க பிள்ளைகள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. அன்பு நிறைந்தவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும்படியாக உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த எங்க தெருவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கூட ரட்சிங்கப்பா. பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா. விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா ஆண்டவரே. உண்மை சோதிக்கிறோம் ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ளும்படியாக நீங்க அவங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே எல்லா முகங்களிலும் தண்ணீரை துடைத்து அவர்களை ஆனந்த கழிப்புள்ள பிள்ளைகளாய் மாற்றி
கர்த்தாவே அவங்களுக்கு வேண்டிய ஆண்டவரை நன்மையான காரியங்களை நீங்க செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே. ஆமென். எங்க 2-3 பேர் ஜெபம் பண்றாங்களோ அங்க நடுவில் இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஜெபம் பண்ண முடியுங்க பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க.
31 படிக்க போறாங்க. மோனி மல்லமா படிக்கணும், ஓடக்கூடாது. 31 38 வரை படிங்க, 35 வரை படிங்க, 35 வரை போடும். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அடுத்துக் கொள்வார்கள் என்றார். 38 வரை நம்ம படிச்சீங்கன்னா நமக்கு இந்த வசனத்தோட அர்த்தத்தை நமக்கு புரியும். ஆனா 31 38 வரை படிச்சு நம்ம தியானிக்கணும்னு சொன்னா நைட் ஃபுல்லா பத்தாது. ஒரே ஒரு வசனம் நம்ம மட்டும் நம்ம தியானிக்க போறோம். ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம தியானிக்க போறோம். அதோ அன்பு விஷயத்துல, ஆண்டவருடைய அன்பு விஷயத்தை நம்ம தியானிக்க போறோம். 34 வசனம் திருப்பி படிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். 34 மட்டும். 35 பாருங்க என்ன சொல்றாங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் எடுத்துக் கொள்வார்கள் என்றார். ஆமா, 34 நம்ம தியானிக்கும் போது இயேசு ஆண்டவர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் அன்பாய் இருங்க சொல்றாங்க. உண்மையாவே நம்ம அன்பாய் இருக்கிறோமா? ஒரு புது ஆజ్ఞை ஆண்டவர் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். புது ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசு ஆண்டவர் ஒரு புது ஆజ్ఞை கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். 3 ஆజ్ఞைகள் இருக்கு. கட்டடங்களா தமிழ்ல 3 கட்டடங்கள் 34 போடப்பட்டிருக்கு. என்ன படிக்க தெரியுது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கட்டடங்கள் புது ஆజ్ఞை, புது கட்டடங்கள் இல்ல, புது கட்டடங்கள் இயேசு ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாடுல நம்ம கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியே படிச்சுட்டே போறேன்னு சொன்னா 3 கட்டடங்கள் பத்தி அவங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். நமக்கு சமயம் இல்லாதனால ஒரு கட்டடங்கள் பத்தி நம்ம பார்ப்போம். ஒருவர் அன்பாயிருங்க சொல்றாங்க. உண்மையாவே நம்ம அன்பாய் இருக்கிறோமா? நமக்கு ஒரு డౌట్. మీరు ఒకరినొకరు ప్రేమతో చూసుకోవాలి. ஒருவர் అన్బా పాత్రమా. నేను మిమ్మల్ని ప్రేమతో చూసినట్లే యేసు ఆండவர் எப்படி நம்மள அன்பா பார்த்துட்டாங்க இல்லையா? அவருடைய பிள்ளை மாதிரி நம்ம பார்த்துட்டாங்க. நம்மளுடைய பிள்ளை எப்படி பார்ப்போம்? அன்பா பாருங்க. எப்பேற்பட்ட அன்பு! இயேசு ஆண்டவருடைய அன்பு கூட அதே மாதிரிதான். அவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. ఒకరినొకరు ప్రేమతో చూసుకోవాలి. ஒருவர் அன்பா பார்த்துக்கணுமா? தமிழ்ல சில வார்த்தை தேர்வுல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது, கஷ்டமா இருக்குது. உங்களுடைய தமிழ் லாங்குவேஜ்ல பேச முடியாதனால அது ஒரு கஷ்டம். எனக்கு கஷ்டம்.
இங்க இந்த வசனத்துல நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு ஆண்டவர் பேதுருவை நம்ம நேசிக்கிறது நம்ம பார்க்கிறோம், ரொம்ப நேசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும்போது பேதுருவை இயேசு ஆண்டவர் நேசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ரூமுக்குள்ள வந்த பேதுரு தனியா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்மளுடைய அம்சம் என்னன்னு சொன்னா பேதுருக்கு சொல்லியிருக்காங்க, நீ 3 தடவை போய் சொல்வாங்க, 3 தடவை ஆமா பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த உலகத்தில் இருக்கும் போதே சொல்றது நம்ம பார்க்கிறோம். அவருக்கு எப்ப ஞாபகம் வருதுன்னு சொன்னா இந்த காலையில அந்த சேவல் கூவும் பாருங்க, 38 போடப்பட்டிருக்கு பாருங்க, 38 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எவ்வளவு அழகா சொல்லிக்கிறாங்க பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போதே சொல்லிக்கிறாரு. உலகத்தை முட்டி போனதுக்கு அப்புறம் அவங்க நடுவுல வரது நம்ம பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் நம்ம நடுவுல இருக்கிறாங்க. அமெரிக்கா இயேசு ஆண்டவர் நம்ம நடுவுல இப்ப இருக்கிறாங்க. இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் சொல்றேன், புது கட்டடங்கள் ஒருவர் அன்பா சூழ்ச்சி போவாங்க பார்த்து கொள்ளணுமா? ஒருவர் அன்பா பார்த்து கொள்ளணுமா? 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவர் எப்படி అన్బా అయిపోయిందో నేను మిమ్మల్ని ప్రేమతో చూసినట్లే నా எப்படி உன்னை அன்பா பாத்துட்டானோ அதே மாதிரி நீங்க அவங்களையும் அன்பா பார்க்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 3வது விஷயம் என்ன, మీరు ఒకరినొకరు ప్రేమతో చూసుకోవాలి, பார்த்துக்கணுமா? எவ்வளவு அழகான விஷயங்கள் இந்த வசனம் மூலமா நம்ம தியானிக்கலாம். அதாவது యేసు ఆండవర్ ఆయన మరణించే రోజు ముందు రాత్రి ఆయన మనసులో ప్రధానంగా ఉన్న తలంపు తన శిష్యులంతా ఒకరినొకరు ప్రేమించుకోవలసిన అవసరం. அவர் மரணத்துக்கு முன்னாடி அவர் யோசனை பண்றது என்னன்னு சொன்னா, என்னுடைய சிஷ்யங்கள் எல்லாருமே அன்பா இருக்கணும், அன்பா பார்க்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, தமிழ்ல சொல்லலாம் எனக்கு. அன்பா பார்த்துக்கணும், அன்பா இருக்கணும், அன்போட இருக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? இயேசு ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கா? இயேசு ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கா? ஆண்டவர் உண்மையாவே இந்த இடத்துல அற்புதம் செய்ய போறாங்க, ஏற்கனவே செய்தாங்க. இந்த மாதிரி இடம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டான்னு சொன்னாங்க, அது அற்புதம் தானே. எப்பேற்பட்ட அற்புதம்! 50 பேர் உட்கார்றதுக்கு நான் உங்களுக்கு இடம் தரேன், மேல இருக்கு. அதுவும் பத்தலையா? என்னுடைய தம்பி இடம் கூட பக்கத்துல இருக்கு, அதையும் 50 பேர் உட்காருவாங்க. 100 பேர் உட்கார்றதுக்கு இடம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த மொட்டை மாடியில் நமக்கு இடம் கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் நடந்திருக்குது நினைக்கிறேன். பேர் நிறைய பேர் வராதனால நிறைய பேர் வயசானவங்க ஏற முடியாதனால நம்ம கீழே வச்சுக்குவான்னு சொல்லிட்டு எவ்வளவு அன்பா சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அக்கறை, அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே இருக்கா? நமக்குள்ளே இருக்கா? முதல்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா? நான் ஒரு 2 வீலர் சர்வீஸ் கால் கொடுத்துருக்கேன். அது வரத்துக்கு லேட் ஆகி போயிடுச்சு. நீங்க தான் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணவே
ஜபம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட அந்த கவலை கூட எனக்கு இல்ல. வந்துட்டு சேர் போய் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 25 சேரு அது வந்துச்சு. சொன்ன மாதிரி மேல ஏத்துட்டாங்க கரெக்டா. கீழே அப்பா கிட்ட உட்காந்து பேசி இருந்தேன். அவங்களே அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? வாங்க பிரதர், ஜபம் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ண ஜபம் நம்ம நிறுத்தக்கூடாது. நான் சொல்லிட்டு லைட்டு சரியில்லாம இருந்தது, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அந்த மேல அந்த லைட் அப்படியே போட்டு கிட்டத்தட்ட எத்தனை பேர் 30 பேருக்கு மேலேயே உட்காந்து இருப்பாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நம்ம எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு ஆனந்தமா உட்காந்துட்டு அவருடைய வசனத்தை நம்ம கேட்டு இருந்தோம். எப்பேற்பட்ட அன்பு, எப்பேற்பட்ட அன்பு. అలా చేయాలని కేవలము వారికి విన్నవించుకోలేదు. அப்படி அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சிஷ்யங்களை பத்தி அந்த நைட்டு அப்படி யோசனை பண்ணியிருந்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சலஹா இவ்வளவு அட்வைஸ் கொடுக்கல. ஏன்னா எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்கன்னு சொன்னா சிஷ்யங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் மூலமா நம்ம கற்றுக்கிறது என்னன்னு சொன்னா அதுதான் எப்படி நேசிச்சிருந்தாங்க இயேசு ஆண்டவர். తనను ప్రేమించుకున్నట్టే తన సాటి మనిషిని ప్రేమించాలన్నది. எப்படி நம்மளே நம்ம நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம நேசிக்கணும். அன்பை பற்றி நீங்க இயேசு ஆண்டவர் ஒரு புது கட்டளைகளை கொடுத்துட்டு அதோடைய விளக்கம் எவ்வளவு அழகா சொல்றது நம்ம பார்க்கணும். దేవుని ధర్మశాస్త్రం అంతట్లోనూ கொடுத்த 2 கட்டடங்கள்ல இது ஒன்னு சொல்லிட்டு தெரிய வந்தது இல்லையா? மேத்யூ டைம்ல நமக்கு அது மேத்யூ 22:35-40 வரை படிச்சீங்கன்னா நமக்கு அது கிளீனா தெரிய வரும். యేసు ప్రభు ధర్మశాస్త్రం కంటే ఉన్నతమైనది శ్రేష్టమైనది అయిన ఒక ఆజ్ఞను ఇస్తున్నాడు. எப்படியும் நம்ம பழைய ஏற்பாட்டு படி நம்ம ஜீவிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இயேசு ஆண்டவர் வந்திருக்காங்க. எப்பேற்பட்ட அன்பை பாருங்க, ఉన్నతమైనది. பழைய ஏற்பாட்டோட அந்த கட்டடங்களோட உன்னதமானது, சிரேஷ்டமானது. எப்பேற்பட்ட கட்டடங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். అதாவது எப்படி சொன்னா క్రీస్తు సంఘం అనే పేరుతో పిలువబడే విముక్తులైన ఒక క్రొత్త గుంపును ఆయన సృష్టించాడు. எப்பேற்பட்ட கூட்டத்தை அவங்க சேர்த்திருக்காங்க பாருங்க. எப்பேற்பட்ட கூட்டத்தை அவங்க சேர்த்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான கூட்டம், அன்பான கூட்டம். எப்பேற்பட்ட கூட்டம்? அன்பான கூட்டம். இந்த சின்ன கூட்டத்தை, இந்த சின்ன சபை இயேசு ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயோ வரவே இல்லையே 200 பேர் 300 பேர், ஐயோ வரவே இல்லையே 1000 பேர் 2000 பேர் வந்துட்டாங்கன்னா అందులో ప్రతి సభ్యుడు ఇతర సభ్యులందరి పట్ల చూపవలసిన ప్రేమ ప్రత్యేకమైనది. இந்த சின்ன கூட்டத்துல ஒருத்தர் நேசிக்கிறது எப்பேற்பட்ட விசேஷமானது. இந்த சின்ன கூட்டத்துல ஒருத்தர் நேசிக்கிறது எப்பேற்பட்ட விசேஷமான அன்புன்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலமா நமக்கு தெரிய வருது. அதாவது సాటి మనిషి పట్ల చూపవలసిన ప్రేమ
ఆధారాల కంటే ఉన్నతమైనది. மற்றவங்களை மேல நம்ம காட்டுற அன்பு எப்பேற்பட்ட அன்பா இருக்கிறோம்? அது இயேசு ஆண்டவருடைய அன்பா இருக்கும். நம்மளுடைய அன்பு குபலத்தை போதும். இயேசு ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கா? இந்த சின்ன கூட்டத்தில் அவரை அந்த மாதிரி நம்ம நேசிக்கிறோமா? నేర్చుకున్నామా? వారి పట్ల క్రీస్తు చూపిన ప్రేమను ఆధారం చేసుకున్న ప్రేమ అది. எப்பேற்பட்ட அன்பு பாருங்க. இயேசு ஆண்டவர் அந்த சின்ன கூட்டத்துல அப்பேற்பட்ட அன்பு சொல்லிட்டு இயேசு ஆண்டவர் சொல்லி நம்ம பார்க்கிறோம். విశ్వాసులు కేవలం తమను తాము ప్రేమించుకున్నట్టే సాటి విశ్వాసులను ప్రేమిస్తే సరిపోదు. இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் நம்ம நம்புறோம் தான் இல்லைன்னு சொல்லல, நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. நம்மளுடைய சர்ச்சைக்கு வரவங்கள, நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நேசிச்சானா அது எப்பேற்பட்ட அன்பு? அது சொல்லல ஆண்டவர். மத்தவங்களே நேசிக்கணுமா? யாரு ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவரையும் நேசிக்கணும், மற்றவங்களையும் கூட நம்ம நேசிக்கணும். క్రీస్తు తమను ప్రేమించినట్టుగా వారిని ప్రేమించాలి. యేసు ఆండவர் நம்மளை எப்படி நேசிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம கூட அவங்களையும் நேசிக்கணும். யாரு? நம்ம சர்ச்சுக்கு போறாங்க வரவங்களா, விசுவாசிங்க அவங்களா இல்லை, மற்றவங்கள கூட நம்ம நேசிக்கணும்னு சொல்லிட்டு வசனம் மூலமா நமக்கு தெரிய வருது. ஆனா புதுசா மறைஞ்சிருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. நான் மறைஞ்சிருக்கிட்டு எல்லாமே அடுப்புக்குள்ள வந்து மறைஞ்சிருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாலிப பசங்க கூட வந்துட்டே இருப்பாங்க. அப்ப நான் என்னுடைய பாஸ்டர் என்னுடைய பிரதர் கிட்ட சொல்லுவேன், பிரதர் அவங்க வரமாட்டாங்க, பிரதர் அவங்க வரமாட்டாங்க ஆர்டர் சொல்லுன்னு சொல்லுவேன். எத்தப்பட்ட ஆள் அது? நீ வந்துட்டீங்க இல்லையா, நீ வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அவர் விட்டுருவீங்களா? ஆர்டர் விட்டுருவாங்க. நீ முதல்ல எப்படி நீ வந்தீங்களா என்ன கேட்கறது? நான் பார்த்தேன் நம்ம வரல, முதல்ல நம்ம வந்தோமா? இல்ல. எப்ப வந்தோம்? நம்ம நேசிக்கிறதாக வந்தோம். அவங்க ஏன் வர மாட்டாங்க? வருவாங்க. நம்ம நேசிக்கணும். நம்ம நேசிக்கிறதானே? நம்ம நேசிக்கலையே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இயேசு ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு பாருங்க. క్రీస్తు ఎలా ప్రేమించాడో అంత వరకు లాస్ట్ వరకు வராங்களோ இல்லையோ, அவங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நேசிக்கிறோம். நம்ம நேசிக்கிறோமா? இல்ல. సంపూర్ణంగా మనసార తన ప్రాణం దారపోసేటంతగా ஒன்னு யோவான் 3:14 பாருங்க. அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு பாருங்க. உயிரை கொடுத்துட்டாங்க நமக்காக. நம்ம மட்டும் அப்படியே உட்காந்துட்டோம். நம்மளை நேசிக்கிறாங்க. 1 யோவான் 3:16. 1 யோவான் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர்களாக
ఆయనది సంపూర్ణంగా పవిత్రమైన పరిశుద్ధమైన ప్రేమ, స్వార్థము లేని ప్రేమ అన్నాడు. తప్పని எப்பேற்பட்ட அன்பு பாருங்க. அப்பேற்பட்ட அன்பு நமக்குள்ள இருக்கணும். நம்மளுடைய அன்பு அந்த மாதிரி இருக்கா? நம்ம அந்த மாதிரி நம்ம நேசிக்கிறோமா மற்றவங்கள? இல்லையே. 13 பாருங்க, 13 அத்தியாயம் ஃபுல்லா அது போடப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்புன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தி 13 பாருங்க, ஒண்ணு மட்டும் படிச்சு பார்ப்போம். நம்ம அது அத்தியாயம் ஃபுல்லா அன்பு பத்தி தான் போடப்பட்டிருக்கிறது கிளீனா. எப்பேற்பட்ட அன்பு பாருங்க, எப்பேற்பட்ட அன்பு. அந்த அன்புல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. மனதோட நேசிக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி அன்பு நமக்கிட்ட இருக்க நம்ம நேசிக்கிறோம். அந்த மாதிரி 13 பாருங்க, 1 கொரிந்தி 13 மனுஷ பாஷைகளிலும் யூத பாஷைகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அதான் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாங்கன்னா, அன்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு கிளீனா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுல சில வசனங்கள் மட்டும் தான் இருக்குங்க, 13 வசனங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியா இருக்கு. நமக்கு சமயம் இல்லாதனால அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்க முடியாது. திருப்பி ஒரு 2-3 வச்சு பார்ப்பாங்க, 2-3 படிச்சு பாருங்க. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளில் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. 5 வருஷம் நான் ஊழியம் செஞ்சுக்கிறேன் பாருங்க. 5 வருஷம் ஊழியம் செஞ்சுக்கிறீங்க. நானு அன்பு இல்லைன்னு என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லைங்க. இயேசு ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன நானே நேசிச்சிருந்தா, அவருடைய பிரதர்ஸ் என்னுடைய சிஸ்டர்ஸை நேசிச்சிருந்தா அங்க ஒண்ணுமே இல்லை, அன்பே இல்லைங்க. இயேசு ஆண்டவர் இந்த வசனத்துல எவ்வளவு அழகா சொல்றது நம்ம பார்க்கிறோம். மற்றவங்களையும் கூட நேசிக்கிறோம். நம்ம மற்றவங்க சொன்னா யாரது? லாஸ்டா உட்காந்துக்கிறாங்க பாருங்க, லாஸ்டா உட்காந்துருப்பாங்க. ஆண்டவர் என்ன குணப்படுத்த மாட்டாங்களா, ஆண்டவர் என்ன சரிப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லாஸ்டா உட்காந்து இருப்பாங்க அந்த கூட்டத்துல. எவ்வளவு லாஸ்ட், எங்கேருந்தோ பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆண்டவர் அவங்களெல்லாம் பார்க்கிறாரு. ஏசி ஓடி வராங்க, ஏசி ஓடி வராங்க அந்த நாட்டுல இருந்து. யார் அவங்க? மத்தவங்க யாரு? மத்தவங்க எல்லாரோட மத்தவங்க. அது விஷயமா நம்ம தியானிக்கிறோம் சொன்னா நிறைய சமயம் ஆகும். நமக்கு சமயம் இல்லாதனால நம்ம முடிக்க போறோம். ஜெபம் செய்யும். ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துல நாங்க பாடும்போது வசனம் நாங்க கேட்கும் போது அந்த பிரேயர் பண்ணும்போது அந்த அவசரம் மூலமா அந்த பிரேயர் மூலமா நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாண்டவர், ஒண்ணுமே இல்லாண்டவர், ஒண்ணுமே இல்லை. அன்பு இல்லைன்னு ஒண்ணுமே இல்லை. மற்றவங்களே கூட நாங்க நேசிக்கிறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர், ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். இந்த முக்கியமா இந்த தமிழ்ல எனக்கு எவ்வளவு அழகா பேசுறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். ஆமாண்டவர், முடிஞ்சா ஒரு டிரான்ஸ்லேட்டர் தெலுங்குல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். எனக்கு நீ புதுசா இந்த சென்னை வரும்போது ஐயோ தமிழ் தெரியலையே புரியலையே சொல்லும்போது எனக்கு ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் வச்சு எனக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்களே ஆண்டவர். எப்பேற்பட்ட ஆண்டவர், எப்பேற்பட்ட ஆண்டவர். எனக்கு லாங்குவேஜ் தெரியலையே புரியலையே சொல்லும் போது
அங்கே டிரான்ஸ்லேஷன் ஆகுது அந்த தெலுங்குலேருந்து தமிழ்லேருந்து தெலுங்குல டிரான்ஸ்லேட் ஆகுது வேணும் ஆக்குறாங்க. ஆமாங்க, ஒரு டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் பே பண்ணாங்க, டிரான்ஸ்லேட்டருக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாங்க, எங்க ஒரிசா நினைச்சு கூட நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு வந்துட்டு அவருடைய வசனத்தை நம்ம சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் இங்க உங்களுடைய அன்பு தெரிஞ்சு மொழியாங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அவங்க நம்ம நேசிக்கிறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாண்டவரே, இல்ல நம்ம அப்படியே இருந்துட்டோமா, அப்படியே இருக்குமா? இல்லையோட இல்லை இல்லை, மற்றவங்களையும் கூட நம்ம நேசிக்கிறதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சாயங்கால நேரத்தில் நீங்க வழிநடத்துக்காங்க சின்ன பிரயோஜனம் கேட்டு. ஆமென். ஆண்டவருடைய அன்பு என் மேலையும் எல்லாரும் மேலையும் இருக்கின்றார். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்நாக்ஸ் நம்ம கொடுப்பது அது பார்த்து போ.